எந்திரிச்சு வந்தாங்களா? வாசி நல்லா முட்டி ரெண்டு பேரும் சொன்னேன் அம்மானு கூப்பிடாதீங்க வெளியே வருவானான்னு சொல்லி என்னம்மா பொல்லாத புள்ள பாசம். உலகத்துல எத்தனை தாய் எத்தனை புள்ளையும் பெற்று வளர்த்திருக்காங்க. எல்லாருமா உன்ன மாதிரியே இருக்காங்க. ஒரு மாதம் வந்து கூட்டிட்டு போய் அவசரம் நீங்க அங்க இருந்து அம்மான்னு வரீங்க. நீங்க மாமன் தான் சொல்லி நம்ப உடஞ்சு போச்சாங்க. ஆமா அந்த நிலவரம் அப்படியே சாப்பாடு போறதாடி நீ வந்துட்டு போடல. சாப்பாடு செஞ்சு எடுத்து வச்சு போடலான்னு நீங்க வந்துட்டீங்க. அரிசுமை பால் பண்றாங்க. அரிசுவை பால் பதார்த்தம் இருக்கு. நான் அமர்ந்து வைக்கிறேன். யாரும் ஒண்ணுங்க அம்மா ஒண்ணு காணாம போய் தின்னு தொலைடி. ஏடு தண்ணிய கைய கழுவா. மூஞ்ச கழுவிடமா. என்னங்க என்ன பண்ணாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. மூஞ்ச கழுவி விட்டுங்க. மூஞ்ச கழுவி விட்டேன். வாங்க எடு. காணாம தூக்கிட்டு வா. உங்களுக்கு ஓடி உங்களுக்கு ஏய் போன்றல்ல பெசலாம் செஞ்சு வச்சுக்கிறேன். வாங்க ஓடி கை கழுவி விட்டு போயிடுறேன். கழிட்டியா? கழுவி. இங்க வா. போய் போய். நான் 3 நாளா என் தாயை சந்திக்காதமா
எங்க அம்மாவோட ஒரே ஆள் இருந்து பாருறேன் மொத்தமா தின்னுட்டு நீங்க பேசுங்க நான் அப்படியே ஓரமா உட்கார்ந்து திட்டுறேன் ஓடி போகணும் நீங்க வந்துங்க ஓடி மகனே ரொம்ப வலியா இருக்கா இல்லடா இப்ப நல்லா இருந்துச்சுப்பா சரி இருக்குமே மகனே தேவலோகத்தை அமிர்தம் அமிர்தம்னு சொல்லி இருக்கிறாங்க அது நான் சாப்பிட்டதும் இல்ல அது எப்படி இருக்கும்னு தெரியலடா ஆனா என்னமோ தெரியல இன்னைக்கு தான் அந்த அமிர்தத்தையே சாப்பிட்ட மாதிரி இருக்குதுடா இன்னைக்குதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கா ஆமாடா ஏமா இவ்வளவு நாளா என்னாச்சு இவ்வளவு நாளா அது வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா ஏங்க என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு இல்லைங்க ஏதோ அம்மா சொல்ல வராங்க இருங்க நாம வந்து வாழ்ந்து முடிச்சவங்க அவன் வாழ போறவங்க நாம சொல்லிடலாங்க இல்லைங்க ஏனென்றால் நாங்கள் மகனிடம் சொல்லி மகனுடைய வாழ்க்கை வீணாகிறோம். அதனால என்ன சொன்னாங்க மகனே நீ வியாபாரத்துக்கு போன சமயத்துல வீட்டுல என்னென்ன நடக்குது தெரியுமா மகனே நீ இருந்தா ஒரு மாதிரி நீ இல்லீனா ஒரு மாதிரி இங்க நடக்குதுடா மகனே நீ வியாபாரத்துக்கு போன சமயத்துல மருமகள் வந்து நாய் சட்டியால சாதம் போடுறாடா மகனே மகனே அவன் நாய் சட்டியில சாதம் போடுற அளவுக்கு நீ அவளை ஏதாவது சொன்னீங்களா அடிக்கிறா உதைக்கிறா சித்திரவதை செய்யறா விளக்க மாத்தல அடிக்கிறா என்னென்னமோ சித்திரவதையெல்லாம் செய்யறா சொல்லிருக்கலாமா இன்னைக்குதான் நடக்குறா நீண்ட நாளா நடந்துட்டு இருக்கா நீண்ட நாளா நீ வியாபாரத்துக்கு போனீனா வீட்டுல இதானா நடக்குது முன்னாடியே சொன்ன அரும்பா இருக்கிறது போய் அடிச்சிருக்கலாமேம்மா குடும்பம் கெட்டுருமேன்னு சொல்லி தானே நாங்க சொல்லல என்னம்மா பொல்லாத குடும்பம் நான் மனிதனா வாழணுங்கிற ஆசை இருந்திருந்தா நான் எத்தனையோ குழந்தைக்கு தகப்பனாகி வாழ்ந்திருப்பேன் நான் வாழ்ந்ததில்ல உங்களுக்கு தாம்மா அம்மா தப்பு நான் தான் பண்ணிட்டனோ என்னவோ காசு பணம் தான் பெருசுன்னு சொல்லி கண்பார்வை இல்லாத உங்க வீட்டுல தண்ணீர் விட்டுட்டு போனல நான் தாமா முதல்ல தப்பு பண்ணிருக்கேன் அம்மா இவ எங்கேயோ இருந்து வந்தம்மா உன் பிள்ளை நான் உனக்கு எந்த கொடுமையும் செய்யலையே மகனே நீ வியாபாரத்துக்கு போனீனா எனக்கு அது வாங்கிட்டு வாடா இது வாங்கிட்டு வாடான்னு சொல்லி நான் எப்பவுமே கேட்டதில்லடா புள்ளம்மா என்ன வேணும் கேளுங்க இன்னைக்கு ஒரு பொருள் மேல ஆசையா இருக்குது கொண்டு வந்து பணியோட வேலை செய்ய வைக்கவா அவன் அங்கேயாவது முடிவு உன் காலுக்கடியான கிடக்குவா அவ்வளவு ஆசையெல்லாம் எங்களுக்கு இல்லப்பா என்ன வேணும் உங்களுக்கு எங்களுக்கு எங்கேயாவது வெத்த இருந்தா வாங்கி எறும்பு கிடைக்குதான்னு அடையாளம் பார்த்து வளர்த்த நம்ம ஏமா விசு குடிக்கணும் அம்மா கங்கை சமைஞ்சா கங்கையிலே போய் தலைமுழுகுவா அந்த கங்கையே சமைத்த பின்னால் எங்கம்மா போய் தலைமுழுகுவா இதுவே மாட்டான வீட்டுல நீ பெண் எடுத்திருந்தா மறுகணமே நான் ஆக்கின செய்துடுவேன் சொந்தமும் ஒண்ணு ஆகி போச்சு அம்மா நாங்க இருக்கிறதுனால தானே இந்த சித்திரவதைகளா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ விடுமா வாழ்வதெல்லாம் உனக்காக தான் அம்மா ஆட்டோன் கூட வந்து சொல்லட்டுமா நான் திசை மாறலம்மா மகனே நான் செட்டில்மெண்டோட சேர்ந்து வியாபாரம் செஞ்சேன்லவா லாபம் நஷ்டமான கணக்கு பார்க்கல என் கணக்கு முடிச்சுட்டு வந்து அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் மகனே